ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் 2 நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக வெந்தயக்களி கிண்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணுறேன். அது எப்படி ரெடி பண்ணுறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வெந்தயம் 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க. அது 8 மணி நேரம் ஊறணும். வெந்தயம் 1 கிளாஸ் அரிசி 2 ஸ்பூன் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 ஸ்பூனுக்கு மேலே போட்டிங்கன்னா அந்த களி உங்களுக்கு கசப்பு கொடுக்கும் இல்லைங்களா. அதனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வெந்தயம் சேர்த்துட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா 2-3 வட்டம் வாஷ் பண்ணிவிட்டு மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல, அதை கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த கண்டென்சியில் இருந்தால் போதும், இந்த பதத்தில் இருந்தால் போதும். பியூரான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த நல்லெண்ணெய் சூடாகவும் இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை எடுத்து அது மேலே ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெய் சூடாக இருந்தால் எண்ணெய் மேலே மிதந்து வரும், மாவு கீழே உட்காந்துரும் இல்லைங்களா. அந்தளவு சூடாகணும் எண்ணெய். அதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் கிண்ட கை வலிக்கும். ஆனால் இந்த மாதிரி வெந்தயக்களி கிண்டி சாப்பிட்டா உடம்பு சூடு குறையும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு இது நல்லது. அதுக்காக தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக வெறும் வயிற்றில் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் கிண்டிக்கிட்டே இருக்கோம். நைட்டே அரைச்சி வச்சுட்டேன் நான் மாவு. காலைல ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் இதை ரெடி பண்ணுறேன். நீங்கள் அப்படி கூட ரெடி பண்ணிக்கலாம். என்னால் கிண்டக்கூட முடியல பாருங்கள், என் ஹஸ்பண்டு தான் கிண்டுறாங்க. அதை நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயானது ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் அது தேவையான அளவு வெல்லம் எடுத்து வச்சுட்டு அது நல்லா கிண்ட கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துட்டு அந்த சூட்டில் கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடும். இதுக்கப்புறம் எடுத்து நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை, வெல்லம் தான். எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட கெட்டி இல்லைங்க, அந்தளவு நல்லா கிண்டியாச்சு. என் மாமியார் இன்னும் நல்லா கிண்டுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க. ரொம்ப சின்ன பசங்களுக்கு ஊட்டுற மாதிரி ரொம்ப தண்ணியாக கிண்டுவாங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் பசங்க சாப்பிட ஈஸியாக இருக்கும். பசங்களுக்குமே நான் அதுதான் கொடுத்தேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதில்ல. வெந்தயக்களி, உளுந்தங்களி, கருப்பட்டிலாம் சேர்த்து இதெல்லாம் களிகள் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு செய்ய தெரியாது. முடிஞ்சளவு கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. நாங்கள் 4 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் 1 கிளாஸ் அரிசியில். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.